நியூட்ரிஷன், டயட்டிஷியன் இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பழைய சாதம், இட்லி இந்த மாதிரி புளிப்பு சம்மந்தப்பட்டது, ஊற வச்சது புளிப்பு சம்மந்தப்பட்டதை சாப்பிட்டா நம்மளுடைய குடலுக்கு வந்து அவ்வளோ ஆரோக்கியம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நமக்கு பசி வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா ஓவராக சாப்பிட்றோம், நிறைய ஹெவியாக சாப்பிட்றோம். இந்த வீடியோவில் குடலை ஆரோக்கியமாக வைக்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பொதுவாக நம்ம குடலில் பார்த்திங்கன்னா இன்டைஜஷன், அசிடிட்டி, கேஸு, ரொம்ப ப்ளோட்டிங்காக இருக்கிறது, ரொம்ப லோ எனர்ஜியாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். இதுக்கெல்லாம் தீர்வு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 5 அமேசிங் ஃபுட்டு தான் நம்ம எடுத்துக்கும் போது நம்ம குடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். குடல்னால் வேறு எதுவும் இல்லைங்க, கட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது அதோடைய வேலை என்ன? இரைப்பையில் வரக்கூடிய உணவை வந்து அதோட சத்தை வந்து உறிஞ்சி ரத்தத்தில் சேர்க்குது, அதோட கழிவுகளை வந்து மலவாய்க்கு அனுப்புது. இதுதான் குடலுடைய வேலை. நம்ம ஆரோக்கியமாக சாப்பிடும்போது நிறைய நல்ல பாக்டீரியா வந்து உருவாகும். குடலில் வந்து நல்ல பாக்டீரியாவும் இருக்குது, பேட் பாக்டீரியாவும் இருக்குது. ஸோ நல்ல ஆரோக்கியமான உணவு சாப்பிடும்போது தான் நல்ல பாக்டீரியா வந்து அதிகமாக உருவாகும், பேட் பாக்டீரியா வந்து அழிஞ்சு போகும். குட் பாக்டீரியா வந்து என்ன பண்ணும், நம்ம சத்தான உணவு சாப்பிடும் பொழுது குட் பாக்டீரியா வந்து பேட் பாக்டீரியாவோட ஃபைட் பண்ணி அதை அழிக்கிறதுக்கு உதவுது. அதனால் வந்து பேட் பாக்டீரியா உருவாகுதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஃபுட் சாய்ஸஸ் தான். இந்த ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுனால, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறதுனால, சரியாக தூங்காததுனால, ஆன்டிபயோட்டிக் நிறைய சாப்பிட்றதுனால நிறைய பேட் பாக்டீரியா வந்து உருவாகிறதுக்கு வாய்ப்பாக இருக்குது. பாக்டீரியா ஜாஸ்தி ஆகும்போது, பேட் பாக்டீரியா ஜாஸ்தி ஆகும்போது என்ன ஆகுது நமக்கு? ஸோ அசிடிட்டி வருது, நம்மளுக்கு வந்து இரிட்டேட்டிங் பவுல் இருக்குது, கேஸு, ப்ளோட்டிங், இது எல்லாமே இந்த பேட் பாக்டீரியானால தான் இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் நமக்கு வருது. அமேசிங் ஃபுட்டு தான் பார்க்க போகிறோம். 5ஆவதாக பார்க்க போகிறது கேர்டுங்க, தயிர். தயிர் வந்து நம்ம குடலுக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியம். அது மட்டும் இல்லாமல் அதில் கால்சியம், B12, நேச்சுரல் ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்குது. ஒரு கப் தயிரில் பார்த்திங்கன்னா 100 பில்லியன் யூனிட்ஸ் ஆஃப் கட்டுக்கு தேவையான குட் பாக்டீரியா அதில் இருக்குதுன்னு ஒரு ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க. இன்னொரு ஸ்டடியில் பார்த்திங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு வந்து 4 வாரம் தயிரை சாப்பிட்றதுனால குட் பாக்டீரியா வந்து அதிகமாக இருக்குது டெய்லி சாப்பிட்றதுனால. ஹார்வர்ட் ஹெல்த் பப்ளிஷிங்கில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டாக்டரே சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா, இந்த மாதிரி ப்ரோபயோட்டிக்ஸ்லாம் வந்து மார்க்கெட்லேயே அவைலபிளாக கிடைக்கிது, அதெல்லாம் வாங்கி சாப்பிடாம நம்ம தயிரையே நம்ம டெய்லி எடுத்துக்கிட்டோம்னாலே குட் பாக்டீரியா அதிகமாக நம்ம கட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உதவுது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி தயிர் கூட கொஞ்சம் நாட்டு சர்க்கரை, அப்படி இல்லைன்னா வெல்லம், இதை சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் ரைத்தா மாதிரி சாப்பிட்லாம் டெய்லி. அதேமாதிரி பட்டர் மில்க், நம்ம மோர் குடிக்கிறதும் வந்து நிறைய நல்ல பாக்டீரியா உருவாக்குறதுக்கு, குடலில் உருவாக்குறதுக்கு மோருமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வீட்டில் நம்ம உரம் ஊற்றுறோம் இல்லையா, தயிர் உருவாக்குறோம் இல்லையா, அந்த தயிர் தான் வந்து ரொம்ப ஹெல்தி வெளியே வாங்குகிற தயிரை விட. மோஸ்ட்டாக குழந்தைங்களுக்குலாம் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா வீட்டில் தயாரிக்கிற தயிரை வந்து குழந்தைங்களுக்கு கொடுங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஓட்ஸ். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், இப்போ எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம எந்த அளவுக்கு வந்து ஃபைபர் எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம ஹெல்த்தியாக இருக்கலாம். தானியம், பருப்பு வகைகள், ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ், நட்ஸு, இதில் எல்லாத்துலேயுமே ஃபைபர் ஜாஸ்தியாக இருக்குது. நம்ம ஃபைபர் ஜாஸ்தி எடுக்கும்போது குடலுக்குமே வந்து ஆரோக்கியம். நான்வெஜ்ஜில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நார்ச்சத்து கிடையாது, ஒன்லி அதில் வந்து ப்ரோட்டீன் தான் இருக்குது. ஃபிஷ்ஷு, சிக்கன், மட்டன், எக்கு, போர்க் எதுவாக இருந்தாலுமே அதில் வந்து புரோதம் தான் அதிகமாக இருக்கே தவிர உங்களுக்கு வந்து நார்ச்சத்து கிடையாது. நம்ம புரோதம் மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மலச்சிக்கல், அல்சரு, சோர்வு, அசிடிட்டி, மந்தம், இது எல்லாமே கோலன் கேன்சர் கூட வரும்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபைபர் நிறைய சாப்பிட ஆரம்பிங்க. ரைஸு, கோதுமை, பார்லி, அப்புறம் வெள்ளை சோளம், மில்லட்ஸ், அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குதிரைவலி, இந்த மாதிரி இருக்கிறதுலாம் வந்து ஹை ஃபைபருங்க. நம்ம ரெகுலராக ஓட்ஸ் சாப்பிட்டோம்னா நம்மளோட பாடி வெயிட் குறையுது, டயபெட்டிஸுமே கண்ட்ரோலாக இருக்குது, கொலஸ்ட்ரால் குறையுது, நம்மளுடைய குடல் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகுது. அதாவது குட் பாக்டீரியா வந்து அதிகமாக வர்றதுக்கு வந்து ஓட்ஸுமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. 3ஆவது பார்க்க போகிறது இஞ்சி. இது எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்சது தான். இதை நம்ம சாறாகவும் குடிக்கலாம், இல்லை நம்ம உணவுலையும் சேர்த்துக்கலாம். இதை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கும் போது நம்ம குடல் வந்து ஆரோக்கியமாக இருக்குது. குடலில் ஏற்படுற கேஸு, அசிடிட்டி, நம்ம ப்ளோட்டிங்காக இருக்கிறது, மந்தமாக இருக்கிறது, இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம இஞ்சி நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டோன்னா இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியே வந்துடலாம்.
இஞ்சியில் வந்து ஹை ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, ப்ரோபோட்டிக்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து கேன்சருக்கே குணமாகும்னு சொல்கிறாங்க இஞ்சியை சாப்பிட்றதுனால. நம்மளுடைய ஜீரண சக்தியை வந்து அதிகரிக்குது. நம்ம இஞ்சியை நம்ம ரெகுலராக எடுக்கிறதுனால ஜிஞ்சர் டீ குடிங்க, இஞ்சி சாறு குடிங்க, ரெகுலராக இஞ்சியை வந்து உணவில் சேர்த்துக்கோங்க. இது வந்து பிரபல ஜீரண மருந்து, எல்லாருக்கும் தெரிஞ்சது. குமட்டலுக்கான சிகிச்சையும் இந்த இஞ்சி வந்து கொடுக்குது. முட்டு வலி, முட்டு ஜவ்வு பிரச்சனைகளுக்கும் இது தீர்வு கொடுக்குது. வலி நிவாரணி, மைக்ரேன் தலைவலி, மாதவிடாய் பிரச்சனை இருந்தால் கூட இஞ்சி நம்ம ரெகுலராக எடுக்கும்போது இது வந்து கண்ட்ரோல் ஆகுது. புற்றுநோய்க்கு எதிரி, புற்றுநோய் செல்லுகளை திறம்பட அழிக்குதான் இஞ்சி. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கிரேப்ஸ். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் திராட்சை. திராட்சை பிடிக்காதவங்க யாரும் கிடையாது. 150 கிராம் திராட்சையில் பார்த்தீங்கன்னா கேலரிஸ், கிராப்ஸு, ப்ரோட்டீன், ஃபேட்டு, விட்டமின் சி, விட்டமின் கே, விட்டமின் பி6, ஃபைபர், காப்பர், பொட்டாசியம், மக்னீஸ், விட்டமின் இ எல்லாமே 150 கிராம் திராட்சையில் இருக்குது. திராட்சையை நம்ம சாப்பிடும்போது இயற்கையாகவே உடலில் இருக்கிற கழிவுகளை வந்து வெளியேற்றுறதுக்கு இந்த திராட்சை வந்து உதவுது. ஒரு ஸ்டடியில் 80 பீப்புளுக்கு வந்து 2 வாரம் கிரேப்ஸை வந்து சாப்பிட கொடுத்துருக்காங்க. குட் பாக்டீரியா வந்து ரொம்ப மல்டிப்புளாக அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு ஸ்டடியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. திராட்சையில் பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, 81% ஆஃப் வாட்டர் இருக்குது, பாலிஃபினால்ஸ் இருக்குது, ஃபைபர் இருக்குது. எப்பெல்லாம் திராட்சை கிடைக்குதோ அப்போல்லாம் சாப்பிடுங்க. நம்மளோட குடல் வந்து ரொம்ப ரொம்ப திராட்சை சாப்பிட்றதுனால அதுவுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க டாக்டர்ஸ். கருப்பு திராட்சையாக இருந்தாலும் பரவாயில்ல, க்ரீன் திராட்சையாக இருந்தாலும் பரவாயில்ல, எது வேணாலும் சாப்பிடுங்க. 1வதாக பார்க்க போது சோம்பு. எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இதுவுமே ஜீரண சக்தியை வந்து அதிகரிக்கும். சோம்பு கூட பனங்கற்கண்டு சாப்பிடும்போது அசிடிட்டி வராமல் தடுக்குது. அதே சோம்பு கூட ஓமம் சாப்பிடும்போது ப்ளோட்டிங் வராமல், அதாவது மந்தத்தை தவிர்க்குது. சோம்பு கூட வெல்லம் சேர்த்து சாப்பிடும்போது நம்ம நம்ம நிறைய சாப்பிட்டுட்டோன்னா டைஜஷனுக்கு உதவுது. சோம்புலேயே வந்து 2 வகை இருக்குங்க. தின்னாகவும் இருக்கும், அதே மாதிரி திக்காகவும் இருக்கும். இந்த திக்காக இருக்கிறது, அதாவது ரொம்ப கொஞ்சம் குண்டாக தடிமனாக இருக்கிற சோம்பு வந்து அதுதான் நல்லது. ஃபைபரும் ஜாஸ்தி, ஜூஸியாகவும் இருக்கும், ஸ்வீட்டும் கம்மி. நம்ம டெய்லி வந்து லஞ்சுக்கும் டின்னருக்கும் இந்த சோம்பை வந்து 30 நாள் சாப்பிடும்போது நம்மளுடைய குடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது. ஒரு ஷார்ட்டாக ரீகேப் பார்த்தலாங்க. 30 நிமிஷத்துக்கு முன்னாடி, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு 30 நிமிஷத்துக்கு முன்னாடி தயிர் கூட ஜாக்கரி சேர்த்து சாப்பிடுங்க. அதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து ஓட்ஸ் சாப்பிடுங்க. ஓட்ஸ் சாப்பிட்டதுக்கப்புறம் கிரேப்ஸ் சாப்பிடுங்க. லஞ்சில் வந்து எப்போவுமே தண்ணி குடிக்கிறதுக்கு பதிலாக மோர் குடிங்க. ஆனியன் கர்ட் ரைத்தா எடுத்துக்கோங்க. அதே மாதிரி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சோம்பு சாப்பிடுங்க. இது நீங்கள் சாப்பிட்டாலே போதும். இஞ்சி தவறாமல் உங்களோட உணவில் சேர்த்துக்கோங்க. இந்த 5ஐயும் நம்ம சேர்க்கும்போது நம்ம குடலில் ஏற்படுற எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆரோக்கியமாக நம்ம வாழலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.